ட்ரான்ஸ் மென் பிரெஸ்ட் சர்ஜரி, அதாவது ஃபீமேலாக இருக்கிறவங்க மேலாக மாறுறதுக்காக அவங்களோட பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி தான் இந்த மாதிரி பிரெஸ்ட் சர்ஜரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமாக பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு அவங்களோட பிரெஸ்ட்டை நம்ம அசஸ் பண்ணணும். அவங்களோட பிரெஸ்ட் வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மேல்ஸுக்கு எப்படி கைனகோமேஷியா சர்ஜரி பண்ணுவோமோ அதே மாதிரி லைப்போசக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அந்த கிளாண்டை எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மென்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஹார்மோனல் தெரப்பி எடுத்துக்கிறதுனால அவங்க பிரெஸ்ட் வந்து ரொம்ப ஹார்டாகவும் மோர் கிளாண்டுலராகவும் இருக்கும். அதனால ரொம்ப ஃபேட் கண்டென்ட் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூ வந்து கிளாண்டுலராக தான் இருக்கும். அதனால லைப்போசக்ஷனில் ரொம்ப கம்மியாக தான் ஃபேட் ரிமூவ் பண்ண முடியும். ஃபாலோ பண்ணி நம்ம கிளாண்டை தான் மேக்ஸிமம் நம்ம ரிமூவ் பண்ண தேவை இருக்கும். இப்போது சின்னதாக இருக்கிற பிரெஸ்ட்டில் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுனால இந்த ரிமைனிங் ஸ்கின் வந்து மோஸ்ட்லி வந்து நல்லா கண்ட்ராக்ட் ஆகி அவங்களோட செஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த சர்ஜரியை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏரியோலா அண்டு நிப்பிள் இதெல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதை வந்து தனி ப்ரொசீஜராக லோக்கல் அனஸ்தீஷியாலேயே நம்ம வந்து அந்த ஏரியோலாவையும் நிப்பிளையும் குறைச்சி கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லைப்போசக்ஷன் வித் கிளாண்ட் எக்ஸிஷன்ங்கிற ப்ரொசீஜர் வந்து சூட்டபிள் ஆகாது. இவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜிக்கல் எக்ஸிஷன் தான் பண்ணணும். அது வந்து டபுள் இன்சிஷன் டெக்னிக் அப்படின்னு இருக்குது. இந்த டெக்னிக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏரியோலா அண்ட் நிப்பிள் ரெண்டையும் ஒரு கிராஃப்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு எக்ஸஸ் ஸ்கின் அண்ட் பிரெஸ்ட் டிஷ்யூ டோட்டல் பிரெஸ்ட் டிஷ்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிரெஸ்ட்டுக்கு கீழே ஒரு லீனியராக ஒரு ஸ்கார் வரும். அது வந்து தான் டபுள் இன்சிஷன் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி சூச்சர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அனட்டாமிக்கல் பொசிஷன் எங்கே வந்து அவங்களுக்கு யூஸ்வலாக நம்ம நிப்பிள் ஏரியோலா வரும் அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஏரியோலா அண்ட் நிப்பிள் கிராஃப்டை வந்து அந்த இடத்துல பொருத்தி நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக பொருத்தி அந்த இடத்துல வந்து நம்ம நிப்பிள் ஏரியோலா க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இது வந்து டபுள் இன்சிஷன் டெக்னிக்னு நம்ம சொல்கிறோம். பட் இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் வந்து லீனியராக 2 பக்கமும் செஸ்ட்டில் க்ராஸாக ஸ்கார் வரும். சம்டைம்ஸ் வந்து கீலாய்டு டெண்டன்சி இருக்கிற பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து அந்த ஸ்காரில் வந்து கீலாய்டு ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இது சர்ஜரி அந்த மாதிரி டபுள் இன்சிஷன் டெக்னிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீமேலாக இருக்கிறீங்க, மேலாக மாற ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் பார்த்துட்டு உங்களோட பிரெஸ்ட்டை அசஸ் பண்ணி அவங்க எந்த மாதிரியான டெக்னிக் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லைப்போசக்ஷன் வித் கிளாண்ட் எக்ஸிஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் பிரெஸ்ட் பெருசாக இருக்குது, டபுள் இன்சிஷன் டெக்னிக் தான் தேவைப்படும் அப்படின்னாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.